எக்ஸாம் எந்த வயசுல எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற விஷயத்த. அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, பயம் வருது, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துல அது தடைபடுது. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ வழியாக காத்துட்டு இருக்கு. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நற்பவி யோகிராம் சரத்குமார், ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள். எக்ஸாம் அப்படின்னு சொன்னதும் முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க, நல்லா படிச்சிட்டியா, எல்லா சப்ஜெக்டும் படிச்சிட்டியா? அது உங்களோட குழந்தைகளையும் நீங்க கேட்டுட்டு தான் இருப்பீங்க. எல்லாமே படிச்சிட்டியா, எவ்வளவு மார்க் வாங்குவ அப்படின்னு உன்னால அசியூம் பண்ண முடியுதா, எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க? இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கேள்வி வர வர உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. நிஜமாவே நான் நல்லா தான் படிச்சிருக்கேனா, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேனா அப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் பில்ட் ஆக அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அது மட்டுமா, கூட சுத்தி இருக்கவங்க அவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ டிஸ்ட்ராக்ஷன், கவனக்குறைவு ஏற்படும், ஃபோக்கஸ் இல்லாத சில நேரங்கள் ஆயிடும், உடம்பு சரியில்லாம போயிடும் சில நேரத்துல, அதனால மார்க் கம்மியா வாங்கிடுவீங்க. இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட எனர்ஜியை நீங்க பாதுகாத்து வைக்கணும். உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்கள எல்லாத்துக்கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கணும். அதனால அவங்க தள்ளி வைக்கணும்னு சொல்லல, அந்த எனர்ஜில இருந்து அஃபெக்ட் ஆகாம நீங்க இருக்கணும். அப்படின்னா 2 தெய்வங்களை நீங்க பிரார்த்தனை செய்யணும். அவங்க 2 பேரையும் நீங்க பிரார்த்தனை செஞ்சாவே போதும். கூட இருக்கவங்க யாரும் உங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, உங்களோட ஃபோக்கஸும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இவங்க 2 பேரை பத்தி நிறைய இடத்துல நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் இது என்னோட டெஸ்டிமோனியலாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன், கேளுங்க. நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய பெற்றோர்கள் இந்த 2 தெய்வங்களுக்கும் 2 மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மந்திரங்களை இன்னமும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஒர்க்குக்காக, என்னோட வேலைக்காக நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் கஷ்டமான சர்டிஃபிகேஷன்ஸ், ஆனால் படித்தா பாஸ் பண்ணியே தீருவேன். அதற்கு காரணம் இந்த 2 தெய்வங்கள். முதல் தெய்வமான ஹயக்ரீவர். இவரை பற்றி எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, அதாவது என்னோட பெற்றோருக்கு நிச்சயமாக சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, நானும் சின்ன பசங்களா இருக்கும்போது ஹயக்ரீவர் எப்படி இருப்பாருன்னு ஏதோ சின்ன சின்ன புக்ஸில் வரும், அதை பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட படம் வச்சு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது படங்கள் கிடைக்கல. ஹயக்ரீவா சில்க்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது சென்னையில். அந்த கடையில் ட்ரெஸ்ஸு வாங்கினா, அதாவது சாரீ வாங்கினா கேலண்டர் கொடுப்பாங்க, அதில் ஹயக்ரீவர் படம் இருக்கும். அந்த ஹயக்ரீவர் படத்தை வைத்து தான் நான் வழிபாடு செய்தேன். ஹயக்ரீவர் படத்தை நீங்க வீட்லயே வச்சு வழிபாடு செய்யலாம், அல்லது கோவில்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய கோவில்கள்ல இப்போ ஹயக்ரீவர் இருக்காரு. குதிரை முகம் கொண்ட இந்த சுவாமி விஷ்ணுவின் அவதாரம். படிப்பு விஷயத்துல எந்த விஷயமானாலும் சரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவர் கிட்ட சரணாகதி அடையணும். ஹயக்ரீவரை கோவில்ல போய் பிரார்த்தனை பண்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஆனா நான் போன கோவில் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் பெருமாள் கோவில், செட்டி புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல செங்கல்பட்டு அருகில இருக்கு. போயிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. வீட்லயே தாராளமாக பிரார்த்தனை செய்யலாம். வீட்டுல பிரார்த்தனை செய்யும் போது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத மற்றொரு தெய்வத்தை பற்றியும் பேசிட்டு மந்திரத்தையும் சொல்றேன், எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்றேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அடுத்ததாக இன்னொரு தெய்வத்தையும் சேர்த்து நீங்க பிரார்த்தனை செய்யணும். சரஸ்வதி. சரஸ்வதி இருந்தால் தானே நம்மளுக்கு படிப்பு நிச்சயமாக நல்லா வரும். ஸோ சரஸ்வதி தேவியையும் பிரார்த்தனை செய்யணும். இந்த சரஸ்வதியையும் நீங்க வீட்டுல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அழகா படமாக வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் போயிட்டு வந்த கோவில் கூத்தனூர் சரஸ்வதி. அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த நாக்குல எழுதுவாங்க, நல்லா படிக்கணும், பேச்சு வளம் நல்லா இருக்கணும், பேச்சு திறமை நல்லா இருக்கணும். உங்களுக்கு வீடியோ வழியாகவே தெரியும் நான் எவ்வளவு நல்லா அழகா பேசுறேன்னு. இப்போ எழுதுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா தெரிஞ்ச வரைக்கும் இப்ப எழுதுறது இல்ல. ஆனா அங்க வாங்குற நீங்க நீங்களே வீட்டுல இருந்து தேன் எடுத்துட்டு போய் அங்க கோவில்ல
பிரார்த்தனைக்கு வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. யாருக்கெல்லாம் பேச்சு சரியாக வரலையோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஹயக்ரீவை வீட்டிலேயே வச்சு பிரார்த்தனை செய்கிறோம். சரஸ்வதியாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே பிரார்த்தனை செய்யும் போது என்னென்ன செய்யலாம்? எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா ஹயக்ரீவரையும் சரஸ்வதி தேவியையும் வீட்டில் வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செய்யும் போது 2 மந்திரங்கள் நீங்க சொல்ல போறீங்க. அதற்கு முன்னாடி ஏலக்காயை மாலையா கட்டி அவங்களுக்கு போடுங்க. ஒற்றை படையில, அதாவது 3, 5, 7, 9 அந்த மாதிரி ஒற்றை படையில வரக்கூடிய நம்பர்ஸ்ல ஏலக்காயை கட்டி நீங்க சுவாமிக்கு சாத்தலாம். அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த நெய் தீபத்துல ஒரு அகல் விளக்குல நெய் போட்டு 2 வெள்ளை திரி போட்டு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க 21 முறையில இருந்து 108 முறை நீங்க தொடர்ந்து நீங்க சொல்லலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இது ஹயக்ரீவருக்கான மந்திரம். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அழகா இப்போ டிஸ்பிளே ஆயிருந்திருக்கும். அதை தொடர்ந்து நீங்க சொல்லலாம். இதுவே சரஸ்வதிக்கும் அதே தான். அகல் விளக்குல நெய் தீபம் 1 ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வாக்தேவை சவித்மஹே பிரம்மபத்னை சதீமஹி தன்னோ வாணிக் பிரசோதயாத். தொடர்ந்து இந்த 2 மந்திரங்களையும் நீங்க உச்சரிக்க உங்களை குழந்தைகளுக்கும் சொல்லித்தாங்க. அவங்களும் உச்சரிக்கட்டும். அவங்கள சுத்தி இருக்க எல்லா பேட் எனர்ஜியும் வந்து கிளியர் ஆகும். நிச்சயமாக ஃபோக்கஸ்டா அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஹயக்ரீவரும் கூத்தனூர் சரஸ்வதியும் நிச்சயமாக அருள் பாவித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்ல ஒரு ஃபோக்கஸ்டா இருந்து மார்க் வாங்குறதுக்கு நிச்சயமாக உதவுவாங்க. எந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும், எப்போ விளக்கேற்றி இதை சொல்லணும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளோ அந்த டைம்ல சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறது மிக நல்லது. குழந்தைகளோடு சேர்த்து செய்யணும் அப்படின்னா அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல கூட தாராளமாக செய்யலாம். ஏன்னா இது ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்களோட லிஷர் டைம்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற நேரத்துல இதை நீங்க அவங்களையும் உட்கார வைத்து செய்யுங்க. நிச்சயமாக பலன் கிடைக்கும். பேசாத குழந்தையும் கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வந்து நீங்க பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க பேசிடுவாங்க. ஸ்லோவா ப்ராக்ரஸா இருந்தாலும் நிச்சயமாக பேசுவாங்க. நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு சக்சஸை கொடுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். யாருக்கெல்லாம் எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போகுதோ அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பாஸ் ஆனதுக்கு. மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.